Hello viewers, welcome to Ravithi's Tamil Kitchen. Ravithi's Tamil Kitchen நல்ல காரசாரமான டேஸ்டான பெப்பர் மட்டன் கிரேவி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா மசாலா வந்து எல்லாமே ஃப்ரெஷா அரைச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் Ravithi's Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெப்பர் மட்டன் கிரேவி செய்ய இப்போ வந்து மட்டன் வேக வச்சுக்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எடுக்க போகிற மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 kg மட்டனுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறேன். மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் வந்து 3 விசில் விட்டு எடுத்துடலாம். மட்டன் 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். துருவன தேங்காய் வந்து 1/4 கப் மூடி எடுத்து துருவி வச்சுருக்கேன். வர கொத்தமல்லி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன். நம்ம இப்போ செய்ய போகிறது மிளகு மட்டன் தான், அதனால் மிளகு வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 5 மட்டும் எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 4, பட்டை சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துடலாம். வறுத்து மசாலாவை அரைச்சிடலாம். நல்ல வாசம் வர வரைக்கு வறுத்துக்கோங்க. பாதி வறுபட்டுருச்சு. கூடவே துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து வறுத்துடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது ஆறின பிறகு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவும் அரைச்சி எடுத்துட்டேன். மட்டனும் வேக வச்சுட்டேன். அடுத்தது நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். வானலில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 கப் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக வெங்காயத்து கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்மளோட பெப்பர் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பெப்பர் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம்.
மசாலா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.